ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் அண்ட் ஆப்டான அட்டகாசமான முட்டை தக்காளி தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 4 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டு நல்லா வதக்கிடலாம். கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுமே பருப்பாக மத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சு ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கிரேவியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா எக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ கிரேவியோடு சேர்த்து தோசை கரண்டியில் அப்படியே திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டகாசமான தக்காளி முட்டை தொக்கு ரெடி. சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நைட் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியல. இந்த தொக்கு வச்சா அந்த சாப்பாடு எங்கே போகுதுன்னு தெரியாது. அதனால தான் இந்த தொக்கு ரெடி பண்ணேன். அவ்வளோ பிடிக்குமா உனக்கு?